அன்பான உறவுகளுக்கு வணக்கம் மக்களே. எல்லோரும் டீ சாப்பிட்டீங்களா? வாங்க டீ சாப்பிட்லாம். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18 சித்தரை பற்றி தான் பார்க்க போகிறோம். அவங்க மனிதனாக பிறந்து தெய்வ நிலையை அடைஞ்சவங்க, தெய்வத்துக்காகவே மோட்சம் பெற்று அவங்கள வேண்டி வணங்கி அவங்க தெய்வ நிலையை அடைஞ்சவங்க. அதனால் யார் யார் இந்த மாதிரி சித்திரை வணங்குறீங்கிறத நம்ம கமெண்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நான் எந்த சித்திரை வணங்குறேன்னு பார்த்தீங்கன்னா ராகவேந்திராவை வணங்குவேன். ஃபஸ்ட்டு நம்ம கோரிக்கை நிறைவேறணும் அப்படின்னா நம்ம விநாயகரை வேண்டிக்கணும். விநாயகரை வேண்டிட்டு நம்ம குலதெய்வத்தெல்லாம் வேண்டிட்டு அப்புறம் இஷ்ட தெய்வத்தை வேண்டிக்கிட்டு ராகவேந்திரா அதாவது சித்திரைகளை முன்னாடி வச்சு அவங்ககிட்ட ஒரு கோரிக்கை வச்சு எனக்கு நடத்தி கொடுங்க அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் இஷ்ட தெய்வத்துக்கிட்ட நம்ம கோரிக்கை வைக்கணும். இது வச்சு எனக்கு 100% பலன் அடைஞ்சிருக்கு. அதே மாதிரி அந்த 18 சித்திரைகளை நம்ம எப்பவும் போல் நம்ம விளக்கு பருத்தி வச்சு ஒரு நெய் தீபம் வீட்டில் ஏற்றி வச்சு அவங்களுக்கு காலையில் மத்தியானம் நைட்டு இந்த 3 வேளையும் ஒரு 18 சித்திரைகள் புக்கு இருக்கும். அந்த புக்கை வச்சு அவங்கள அழைச்சி நம்ம சாமி கும்பிடவே அவங்க ஏதோ ஒரு ரூபத்தில் வருவாங்க. எனக்கு பட்டாம்பூச்சி ரூபத்தில் தான் எனக்கு காட்சி அளித்தாங்க. அந்த பட்டாம்பூச்சி என் வயசுக்கு நான் என்னோடய அனுபவத்துக்கு ஒரு நாள் கூட நான் பார்த்ததே இல்லை. ஆனால் நான் சித்திரை பூஜை செய்கிறப்ப மட்டும் ஒரு டம்ளர் தண்ணி வச்சு அதை நம்ம ஒரு கோரிக்கை வேணும் அப்படின்னோம்னா அது கண்டிப்பாக நடக்கும், சீக்கிரமாகவே நடக்கும். இது நான் 100% எல்லா விஷயத்துக்குமே நான் வேண்டியிருக்கேன், எனக்கு நடந்திருக்கு. அதே மாதிரி யார் யார் சித்திரை பூஜை பண்ணி நீங்கள் வழிபடுறீங்க அப்படிங்கிறத நம்ம கமெண்டில் சொல்லுங்கள். நீங்கள் எப்போவுமே விடியகாத்தால் மெயினாக அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் பண்ணி பாருங்கள். அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் பண்ணிங்கன்னா 100% நமக்கு சீக்கிரமாகவே நடக்கும். அது பார்த்திங்கன்னா 3:30 மணிலேருந்து நமக்கு 4:30 மணிக்குள்ளே சரியான வைப்ரேஷனாக இருக்கும். அதில் நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள். இந்த வாய்ப்பு கொடுத்த மக்களுக்கு நன்றி, வணக்கம்.